to our channel Thunder Gaming. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேம் விங் ஃபார் பிரெயின் ராட். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம கசின் கூட சேர்ந்து விளையாட போகிறோம். எடுத்து நீ சொல்கிறான். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. ஓகே, தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு வீடியோ போடுங்க. என்னடா டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஏய் சரி பரவாயில்ல விடுங்க கைஸ், அவனுக்கு என்னமோ தெரியாமல் சொல்லிட்டான். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த கேமு இவன் தான் கைஸ் கொஞ்சம் விளையாண்டுருக்கான். நம்ம பிரெயின் ராட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓ அப்படியா, அப்போ அந்த பிரெயின் ராட்டை போய் எடுத்துகிட்டு வரணுமா? சரி ஓகே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பிரெயின் ராட்டை. ஐயோ கீழே வந்துட்டேன். ஓ வா வாட் இது ஏன் அப்கிரேட் பண்ண முடியுமா? 228 இருக்குது விங்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. கியூட் சேலு அப்கிரேட் இங்கே இருக்கா? மடுங்குக்கே தேவையாடா? இருந்தாலும் நல்லா காசு கொடுக்கன்னு பார்ப்போம். நான் வரப்போ 1.2K ஒன்று இருந்துச்சுடா கைஸ். இந்த கேம் நல்லா இருக்கு கைஸ். விங் ஃபார் பிரெயின் ராட் நல்லா புது விதமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜம்ப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் உங்கள் பேஸில் போய் வச்சு நார்மலாக பிரெயின் ராட் கொண்டு மாதிரி தான் கைஸ். ஓகே கைஸ், டுட்டோரியல் சொல்லித்தராங்க நம்மளுக்கு டுட்டோரியல். ஸோ வாங்க அவங்க ஸ்பீடும் நமக்கு தேவை தான். எப்படி இதை போடணுமா ஸ்பீடை? ஓகே ஸ்பீட் ஆகிடுச்சோ? ஓகே ஸ்டாமினா நம்ம போடணுமா? இது நல்ல பிரெயின் ராட்டா. கோல்டு மியூட்டேஷன் ஒன்று இருக்காரு. கோல்டு மியூட்டேஷனா தெரில கைஸ். ஆட்டோ கலெக்ட் 39 ரூபாய்க்கு ட்ராப் பண்ணு. இவனே ஏடு கைஸ், இந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம விங்ஸ் பற்றி நம்ம இதை வந்து நம்ம விங்ஸை வச்சு சரிடா விங்ஸை வச்சு நம்ம அந்த பிரெயின் ராட் எடுத்துட்டு. ஆமாம், ஸ்டாமினாவும் ஸ்பீடு தான் இல்லை ரொம்ப மெயின். ஆமாங்க கைஸ், ஸ்பீடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கு கரெக்ட் தானே. ஸ்டாமினா வந்து நம்ம பறக்கிறதுக்கு அப்படியே காசு நல்லா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னோட பிரெயின் ராட் பெர் செகண்ட் எவ்வளோ? என்னோட பிரெயின் ராட் 177 per second. என்னோட 200K போயிட்டு இறந்து. வெறும் 200 தான், கே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே மொக்க பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ கைஸ் இருங்க கைஸ், அப்படியே எப்பறம் அதை அப்கிரேட் போட்டனால கொஞ்சம் கைஸ் போச்சா கைஸ். உங்களுக்கு இத்தனை நாள் பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டுட்ருந்தோம். உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸ் ஓகேனா சொல்லுங்கள், அதை கண்டினியூ பண்ணுறோம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கலனா ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்ச கேம் நாங்கள் போடுவோம். அப்கிரேட் மேக்ஸ் ஸ்பீடு 12K போட்டுண்டா. ஐயோ ஒன்று 2.1K தான் எடுத்துகிட்டு வரணுமே. ஓகே 6K இண்டெக்ஸில் இந்த கேம்லேயே லாஸ்ட்டு எதுடா? என்னடா பிரெயின் ராட் பேர் மட்டும்தான் போட்டிருக்கு. அந்த இதெல்லாம் போடணும்லடா மித்திக்கு, அது பேர் என்ன இன்னும் சொல்லுவாங்களே. இதை 4.5K பண்ணுறேன். நான் பயங்கரமாக ஸ்டாமினா அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். அடப்போ எங்களை ஸ்பீடாக இத்தனை நேரம் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாமினா அப்கிரேட் நம்ம பேஸ் எங்க? ரெண்டு பிரெயின் ராட் தாண்டா இருக்கு. ஓ கேஸ், ஒரு பேஸ் தள்ளி தான் இவனோட பேஸு. இங்கே பார்த்தீங்களா? ஓகே காசு கரெக்ட் ஆகிடுச்சா? எடு 9.2K கேட்டுச்சு. எட்ரா ஐயோ 15K
கைஸ் நான் இப்போ ஸ்பீடும் நிறையா அப்கிரேட் பண்ணிட்டேன். ஐயோ டேய் கைஸ் என்னமோ பக்கு ஐயோ டே என்னமோ பக்குடா. ஓகே ரீபட் பண்ணு 5K 9K ரீபர்த் அதுக்கு எவ்வளோடா 40 தானா? நான் நீ கொஞ்சம் ரெண்டே மட்டும் நான் சேர்க்கணும். ஓடு போ என்னோட 2 செகண்ட்ஸில் மில்லியன் பண்ணிக்கிறேன். 2 செகண்ட்ஸில் மில்லியனா சொல்கிற மாதிரி 1000 0.2K டவுனு 1K 1.2K விடு. போ டே எனக்கு செகண்டுக்கு 1.2K பண்ணுதுடா. டே என் பிளாட் லைக் பண்ணுறியா? நான் உன் பிளாட் லைக் பண்ணுறேன். எனக்கு வந்துச்சா நோட்டிஃபிகேஷன்? ஸ்பீடு எதுவும் குறையும் மணி மட்டும் குறையும். ஸ்பீடு 38 என்கிட்ட இருக்குது. ஐயோ இவ்வளோ ஆனவனா இவன் பேச போயிட்டுருக்கீங்க. ஸ்பீடு அப்கிரேட் 250Kவா? பேஸ் எவ்வளோ 1K பிரெயின் ரூட் இருக்கும். ஏன்டா இப்படி? ஆனால் காமன் ஏரியாவில் தான். ஏன்னா நீங்கள் பாரு வேணா நீ வேணா நம்பலாம். ஏன்னா லெவல் 30 இருக்குது. ஒன் கேல ஒன்று இருந்துச்சு. ஏன்னா நான் எடுத்துகிட்டு வரல. 1.2K தான் பிக்கப்டா. 5.7K. எனக்கு தெரியும். டே கஷ்டப்பட்டு டே இதெல்லாம் தான் சீட்டிங்டா. வா ஸ்டாமினா அப்கிரேட் பண்ண பேஸ்குள்ளேயே பிறக்கிறேன்டா. டிகே ஒன்று இருக்கு. வேறு ஏதாவது சட்டில் இருக்கா? அவ்வளோதான். ஐ ஹேட் ஐயோ எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குதே கரெக்டாக. டே ஐ ஹேவ் எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஐ ஹேவ் 210K. நீ நம்பலினா இதோ பாரு. இங்கே பாரு இல்லை 210.4K கைஸ். இதான் இங்கே இருக்கு கைஸ். ஸ்பீடு ரீபர்த் என்னடா ரீசெட் பண்ணும்? ரீபர்த் ரீசெட் ஸ்பீடு என்னடா மூணுத்தையும் எல்லாத்தையுமே அப்படி ரீசெட் பண்ணுமா? கண்டிப்பா இல்லையா? டேஞ்சரான விஷயம்தான். கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் போடாங்க. போயிரு ரொம்ப அது அந்த 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 எவ்வளோ லெவல் வரைக்கும் பண்ணியிருக்குன்னா லெவல் 49 வரைக்கும் பண்ணியிருக்குடா. அந்த 5 பாயிண்ட் அது ஐ ஹேவ் என்கிட்ட இப்போ 7 lakhs இருக்குடா. 7 lakhs. ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் எப்படியாச்சும் 1 million சேர்க்க போகிறேன்டா. இது அப்புறம் பயங்கரமாக ஸ்டாமினா அப்கிரேட் பண்ணணும். ஒரு நல்ல பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்து பேஸில் வச்சிடணும். 1 million தான் எனக்கு ஃபஸ்ட்டு தேவை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. ரீபர்த் ஒன்று கூட பண்ணலடா. ரீபர்த் பண்ணுறா ஸ்பீடு பத்தாதுடா. இருடா நீ ஸ்பீடு பத்தலைண்ணா. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 million சேர்த்துட்டு காசு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாமினா நல்லா அப்கிரேட் பண்ணி ரொம்ப தூரம் போய் நான் ஒரு நல்ல பிரெயினாக எடுத்துகிட்டு வரேன்டா. எனக்கும் சேர்த்து ஒன்று எடுத்துட்டோம். என்கிட்ட 2 எல்லாம் கேரி பண்ண முடியாதுடா. 1 million சேர்ந்துச்சுடா. ஐ எம் அ மில்லியனியர். கேரிக்கு நான் பண்ணால் மொத்தம் இது எனக்கு ஜாஸ்தி கேரி எனக்கு என்ன வந்துச்சு? ஸ்டாமினா நல்லா பண்ணுங்கடா. ஸ்டாமினா தானே எனக்கு பயங்கர முக்கியம். அப்பாடா உன்னோட ஸ்டாமினா எவ்வளோடா? இங்கே பார்த்தியா கைஸ் 26 கைஸ் இங்கே பார்த்தியா? ஆனால் என் ப்ரொஃபைலு நடுவில் பார்த்தியா? உனக்கும் அப்படி காட்டுதா? 10 million ஆகிடுது 26. அதை வச்சு ரொம்ப தூரம் நான் போகலாம். உனக்கு காமல் ஏரியா ஒரு நல்ல பிரெயின் ராட்டுன்னு உனக்கு எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஒரு நல்ல பிரெயின் ராட்டும் இல்லை. என்னடா எல்லாம் மொக்க பிரெயின் ராட்டு காமல் ஏரியாவே ஜாஸ்தி போல். 12K
தாடா தாடா டேய் ஆனா டைம் முடிஞ்சிரும்டா. ப்ளீஸ் டேய் டேய் கீழே போடாத அப்படியே பேஸ் கொண்டு வந்து gift பண்ணு. டேய் டேய் தர மாட்டியா? சரி நினச்சிக்கோங்கடா. அப்படி கேட்காத. சரியாடா ப்ளீஸ். சரி அதை விட உனக்கு பெட்டராக எடுத்துகிட்டு வரட்டா? எனக்கு இதுதான் வேணும். டேய் இருடா உனக்கு இருடா அதை விட உனக்கு பெட்டராக எடுத்துகிட்டு வரேன். கொடு கொடு. டேய் அதை விட உனக்கு பெட்டராக எடுத்துகிட்டு வரேன்டா. நான் உனக்கு 20 எதாவது எடுத்துகிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர மாட்டியா? அடி அதான்டா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். 1K ஒன்று இருக்கு எடுத்துகிட்டு வரட்டா? 34Kடா. தாத்தா தாத்தா தா எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப லக்கிடா நீ. என்னடா இது எடுத்துகிட்டு வரேன். இந்த கேம் என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கு? உனக்கு ஈஸி. வா நீ என்னப்பா பிசி கிட்ட வா. இங்க இருக்க எதில் விளையாடுற? பிசியில். என்னப்பா லேப்டாப்பில் விளாட்றேன். சும்மா சொன்னேன். நீ நீ டேப்லெட்டு. ஆனால் இது ஒரே ஒன்று தான் gift பண்ணுவேன். நீ தான் எனக்கு அதே மாதிரி gift பண்ணணும்டா. நான் மட்டும் உனக்கு gift பண்ணல. எனக்கு எது இதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மிடா. இதெல்லாம் வேணாம்டா. போடா நான் சேல் பண்ண போகிறேன்டா. எதுவும் இல்லைடா. நான் இந்த மாதிரி மல்டி மில்லியனர் இல்லைடா. சரி அப்போ இந்தா நான் உனக்கே கொடுத்துட்றேன். இந்தாடா அதான் சேல் பண்ணிடுறேன்டா. போய் சேல் பண்ண ஓகே சேல். காசு 2 மில்லியனே சேர்ந்துச்சு. நான் எதுக்கு நீ அப்கிரேட் பண்ணாமல் இருக்கேன்? ரீபர்த் பண்ணுறா. என்கிட்ட ஸ்பீடு இல்லைடா. இல்லைடா ஸ்பீடு எரியாவே. ஒரு 2 ஸ்பீட் பை போயிடும். இது ரொம்ப லக்கிடா. ஆனால் 34K பயங்கர லக்கிடா நீ. எனக்கும் ஏதாச்சும் அப்படி எடுத்துகிட்டு வரையாடா. நான் மட்டும் உனக்கு ரேர் ஏரியா கூட நான் போல. நீ போன ஏரியா கூட நான் ரொம்ப கம்மியாக கேட்டேன். உன்னை விட எனக்கு ரொம்ப கம்மிடா. ஒரு பில்டர் கிட்ட தப்பாடா. நான் கேட்குறேன் ஒரு பில்டர் கிட்ட தப்பாடா. தம்பி இப்போ என் பேட்டில் வந்துச்சு வந்து பாருங்கோ எவ்வளோ ரூபாய்க்கு இருக்கு. என் பேட்டில் உன்னை விட ஜாஸ்தி ஒன்று இருக்குடா. 60K. நீ நம்பலினா வேணா இங்கே பார்த்துக்கோ. ஆமாடா நான் போகிற டைம் மட்டும் எனக்கு எல்லாம் பயங்கரமாக கிடைக்குது. 4 மில்லியன் சேர்ந்துருச்சுடா. 4.4 மில்லியன். நான் இதை வச்சு பயங்கர சரி ஒன்று தானே பண்ணிட்டு போயிடுற ஸ்பீடு. 2.7K 3.1K அவ்வளோதான். ரீபர்த். ஐயோ ரீபர்த் ஆனால் 40 இருக்குடா மீதி. அதே மாதிரி மணி ஒன்றி 220 இருக்குது. அதான் மில்லியனில் ஈஸியாக ஆயிடுவேன். மில்லியனில் எனக்கு 2.9 மில்லியன் இருக்குல்ல. மில்லியனில் அசால்ட்ரு எனக்கு இப்போ. ஸ்டாமினா ஃபுல் அப்டேட். ஸ்டாமினா அட்லீஸ்ட் ஒரு ரீபர்த் பண்ணுறியா கேட்குறேன். பண்ணிட்டேனே. எங்கே இதை பாரு. ஒரு ரீபர்த் மட்டும் பண்ணு. நீ எவ்வளோ பண்ண? ரீபர்த் பண்ண சாரி கைஸ் ரொம்ப நேரம் பேசாமல் இருந்திருக்கு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. நீங்களும் விளையாடலாம். எவ்வளோனா 60K. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கடா. சாரி கைஸ். ஆமாண்டா நான் பேசலைன்னா சொல்லிட்டு 5 நிமிஷம் கழிச்சு பேசாமல் உட்காந்துடுறேன். கைஸ் என்கிட்ட 5 மில்லியன் இருக்குது இப்போது. நான் நினச்சா பேஸ் கூட அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நான் அப்கிரேட் பண்ணல. இதே 65 பில்லியன் இருக்குது. ஏய் நல்லா உருட்டாதடா. நம்ம தம்பி இரு எவனா சரி வானா எவ்வளோடா இது ஸ்டாமினா? எனக்கு ஸ்டாமினா எவ்வளோன்னு தெரியுமா? 30. அடுத்தே போயிடுறோம் தம்பி. போயிடுறோம். எஸ் காமான்.
என்னடா எல்லாம் மொக்க அதை பாவீங்களாடி 97k 97Kவா? அடுத்த ஐலண்ட்கே போயிட்டியாடா? எனக்கு ஒரு 15K ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் காமன் ஏரியாலே ரொம்ப டக்கு டக்குன்னு லாக் ஆகுது. காமன் ஏரியாலே எனக்கு பயங்கர ஈஸியாக எல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் இருக்கு. ஆனால் கைஸ் இல்லை டைம் இருக்குது கைஸ். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம். டைம்டாது டைம் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே எல்லாம் அது மறைஞ்சிரும். அதுக்குள்ளே 7 மில்லியன். என்ன 2 இது என்கிட்ட இருக்கு. யாரா கொடுத்தது? யாரா எனக்கு 2 இது கொடுத்தது? என்ன இன்னொன்று இருக்கு என்கிட்ட? எனக்கு தெரியா? சரிங்களா வா இங்கே வாடா. டேய் எப்படா கொடுத்துட்டேனா? கைஸ் யாரும் கமெண்ட்டில் கேட்காதீங்க ஏன்டா நீங்களாம் கிஃப்ட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு கைஸ். ஃப்ரெண்ட்ஷிப் கைஸ். ஆமாம் கைஸ். ஆனால் யாருமே கேட்கல கைஸ். இவனுன்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். நான் 20 மில்லியன் சேர்க்க போகிறேன். எவ்வளோ ரீபர்த்துக்கு நீ? இல்லை எனக்கு புரியலையே. புரியலன்னா போட. ஓ ஓகே ஓகே ஓகே. டே என்னடா 19 மில்லியனுக்கு அப்போ ஏறவே மாட்டேங்குது. ஏறக்கடா. ஓ 21 மில்லியன் 22.1 மில்லியன் கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்களா யாரும் ஃபோட்டோ? எனக்கு மட்டும் தண்டருக்கு மட்டும் நல்ல ஸ்பான் ஆகுது. டிஜிக்கு மட்டும் நல்ல ஸ்பான் ஆகுது. ஆனால் கேசிக்கு ஸ்பான் ஆக மாட்டேங்குது. டிஜினா சும்மாவாடா. டிஜினா தண்டா அப்படின்னு அது எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கே தெரியும். எந்த ஊருக்கு? டேய் நல்லா காமெடி பண்ண கற்றுக்கிறா நீ. ஐயோ ஸ்டாமினா 22 மில்லியன் வச்சு ஸ்டாமினாவே நான் போடல கைஸ். என்ன நான் சொல்லுவேன்? எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியுமா? எந்த ஏரியாவில்? ஆனால் பிளாக் ஃப்ரூட்ஸில் எப்போவுமே இவன் தான் கேஸ்கிங்க. அதை வேணா நான் சொல்லிடுறேன். ஏய் அடுத்த விங்ஸ் எவ்வளோடா? அப்படியே என்னடா அடுத்த விங்ஸ் அவருக்கு இது கேட்குறானுங்க ரோபாக்ஸு. உனக்கு மட்டும் நீ அப்கிரேட் பண்ணியா உன் பிரெயின் ராட்டை? இதெல்லாம் அநியாயம். இல்லையா நான் ஒரு நல்ல பிரெயின் ராட் என்கிட்ட இருக்கிறதுலேயே அப்கிரேட் பண்ண போகிறேன்டா. ஐயோ 851 மில்லியன் அதெல்லாம் எனக்கு முடியாது. 30.1 மில்லியன் வச்சுருக்கேன். ஸ்டாமினாவை போய் நிறைய அப்கிரேட் பண்ணிடுறேன். ஃபுல் அப்கிரேட் ஃபார் ஸ்டாமினா. 38 ஸ்டாமினா. உன்னோடது எவ்வளோ? 22வா? நல்லா பார்க்குறேன். என்னடா எவ்வளோடா? 32 க்ளோஸ் தான். இது எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகணுமா? என்னது? எனக்கு ஹார்ட் அட்டாக். ஏன் கேட்குறேன்? என் பிரெயின் ரேட் 1,30,000. இருக்கட்டும். எனக்குலாம் இருக்குடா ஹார்ட் அட்டாக் வருது. 1,30,000 சும்மாவா? ஆமாம் சும்மா தான். அடுத்து 2 மட்டும் போயிடுறாடே கைஸ். இவன் இந்நேரம் வீடியோ எடுக்கலன்னு என்ன தெரியுமா பேசுவான்? வீடியோல எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி பேசிட்டு அப்படிலாம் நான் சத்தியமா பேசல. கட் பண்ணோனே கட்டச்சது நான் சத்தியமா அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். இதான் காய் சொல்லிட்டே இருக்கான். அடுத்து ரீபர்த் பண்ணி விட்டுறேன்டா. அவ்வளோதான்டா ரீபர்த்துடா. ரீபர்த்து எவ்வளோ ரீபர்த் பண்ண? கேரி வாங்கி தம்பி. நானும் கேரி வாங்கிட்டேன். அட என்னடா 9.9 மில்லியன் ஸ்டாமினா. ஏன்டா ஆகுனா ஸ்டாமினா 10க்கு வந்துட்டு? என் பேஸ் 2 செகண்டில் மில்லியன். 2 செகண்டுக்கு மில்லியனாடா? நீ அப்கிரேட் பண்ணிட்டியாடா பேஸை? இல்லை பேஸு இதுதான் என் பேஸு. ஏன்டா இந்த பேஸில் இருக்கும்
இந்த 2 பிரெயின் ராட் சேர்த்தாதான் என்னோட ஒரு பிரெயின் ராட் விட அப்படின்னு சொல்லிட்டு சாரி. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? ஒன்றும் இல்லை. பத்தியா 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 எதடா பார்க்கணும்? பத்தியா பாத்தியா பாத்தியான்னு சொல்லியிருக்கேன்டா. நான் உனக்கு சீக்ரெட் ட்ரிக் காமிட்டேன், யாருக்கும் சொல்லக்கூடாதுடா. நான் சொல்ல வாடா. அப்போ கார் சொல்ல மாட்டேன்டா. சொல்கிறேன். இங்கே வா, பேஸ் கிட்ட வா. எதுக்கு தெரியும்டா, இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டுன்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். இது வந்து என்னதுன்னு தெரியுமா? இப்போ பேஸில் நம்ம போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே பேஸ்க்கு முன்னாடியே ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலான்னு வச்சுருக்காங்க கைஸ். ஓ 1.2K 1,20,000 நினச்சேன். கைஸ் உங்களுக்கு பிடிச்ச பிரெயின் ராட் என்ன? மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இந்த பிரெயின் ராட். டே ஏன்டா டே நீயாடா அங்கே இருக்கிறது? டே எஜ்ஜிடா. கலெக்ட் 12 million. ஏன்டா 10 million. ஓகே 38க்கு போயிடுச்சு. கேம் எப்படியாச்சும் முடிக்கணும் கைஸ். ஆமாங்க கைஸ். பிரெயின் ராட் கார்டு ஸ்பான் ஆயிடுச்சாமாடா. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியுமான்னு நம்மளால தெரில. ஒருத்தனோட இப்படி ஸ்பீடாக போகிறான். ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்பீடு வச்சுருக்கான். கைஸ் உங்களுக்கு ரோப்ளாக்ஸில் பிரெயின் ராட்ஸ் கேம் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். விங்கு வாங்குறேன்டா. விங்கு எப்படா? விங்கு வாங்குறதுக்கு ரோப்ளாக்ஸ் தேவைடா. என்கிட்ட பாரு என்ன. ஐயோ எஜ்ஜுக்கு நான் போகிறேன்டா. எங்கே பாடுறா எப்படா மாற்றினேன்? எங்கடா? இங்கே 10 million இருக்குது. அதுதான் அதுக்கு நீ 2 நான் 2 ரீபேத் பண்ணிட்டேன். எப்படா வாங்குறது? வாங்க முடியல. நீ சொல்றா வாங்குடா. வாங்க. இங்க போய் தொட்டு இங்க கீழே வந்தீங்கன்னா ஓ கீழே வரணுமா? செகண்ட் இது 100 10 million. என்கிட்ட 6 million தான் இருக்குது. கலெக்ட் பண்ணிட்டு வரேன். கலெக்ட் ஒரு 11 million பண்ணியிருப்பா. இல்லை அடுத்த விங்கி எவ்வளோ நான் பார்க்கணும். நான் ஏஎஃப்கே பண்ணிடுவா அப்படி சொன்னேன். ஏன்டா விளாட்றேன். ஏன் ஏஎஃப்கே பண்ண கேட்குற? மணி வேணும். அக்யூட் யாரிங் நானும் மாற்றிட்டேன்டா. 49 ஒன்று போட்டால் போதும்டா. 18 million. நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ 18 million பத்தலையே. 18 million சக்குன்னு சேர்றா. அதுக்குள்ள நான் போய் பிரெயின்டர் எடுத்துகிட்டு வரேன். நல்லா இருக்குடா அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி. கைஸ் உங்களுக்கு ஏஎஃப்கே எப்பாச்சும் நடுவில் இல்லை பிரெயின் ராட்டை கெஞ்சிரியா? ஏன்டா டேய் பிரெயின் ராட்டுக்கு எதுக்கா கெஞ்சேரி? கேஸ் போக போக இவன் தான் என்னை விட ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட 1 lakhக்கு மேலே பிரெயின் ராட் இருக்குடா. இல்லைடா. ஏய் அது அப்பெல்லாம் சொன்னா தானே. இன்னும் இதுக்கப்புறம் லேசர்லாம் இருக்கு. இந்த பாருங்கடா லேசராடா. இதுக்கப்புறம் அடே என்னடா இந்த பேஸில் கூட ஒன்றுமே உருப்படியா இல்லை. எறாது போ 4 செகண்ட்ஸ்க்கு ஜஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டேன். என்னோட 1 செகண்ட் 1 million பண்ணிட்டேன். பேஸு ஏதோ எடுத்துகிட்டு போக முடியுமா? ஏன்னா 2 என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். 1K வாங்குறேன். ரொம்ப நேரம் இருக்கும்ல. அப்புறம் அது எவ்வளோடா? 5K. இது 8.5K. ஓகே இதோ எடுக்கிறேன். ஓகே 1K ஏதோ வேணாம். ஐயோ ஐயோ ஜஸ்ட்டு போடாடே. என்னமோ கடிக்குதுன்னு இந்த இப்படி பண்ண உளுந்துருப்பான். அடி ஐயோ நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா. என்கிட்ட 49 இருக்கு. பில்லியன். என்ன எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறேன்.
யாரா அவன் எனக்கு இன்வைட்டிங் பாப்பி பிளே டைம் டவரா? வேணாம் நான் இதே விளாட்றேன். நம்ம நெக்ஸ்ட்டு பாப்பி ப்ளே டைம் போடலாமா? கைஸ் உங்களுக்கு பாப்பி ப்ளே டைம் ஓகேவா கைஸ்? பாப்பி ப்ளே டைம் டவர். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஷாக் ஆகாத ப்ரோ. ஏன்டா? என்னோடது 52K வந்துடுச்சு. அடுத்த விங்ஸ் வந்து 50 மில்லியன். அதானே நீ அதை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வரேன் பார்க்கல, நீ தான் அங்கே விட்டுருவோம். எங்கே இருந்துட்டு எடுத்துகிட்டு வர? அந்த லேசருக்கு முன்னாடி இருக்கேன். அதான் அங்கே தான் நானும் போகிறேன். முன்னாடி போகணும். 20 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். என் பேசிக் 46 மில்லியன் per செகண்ட். ஃபஸ்ட்டு நான் தான் லக்கியாக போனேன். ஓகே நம்பி இருப்பேன். இல்லை இருடே, அது 59K ஒன்று எடுத்துகிட்டு வரேன் கைஸ். போடாட்டுக்கு நீ வேணடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். இந்த விங்ஸு என்னமோ ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ 54 ஸ்கேன் 54 என்னை விட 2 இது கம்மிடா. ஐ மீன் 2 இது ஜாஸ்தி. கேஸ் நான் மற்ற கேம்லலாம் மணி மட்டும் ரீசெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரீபர்த் பண்ணிடுவேன். கரெக்டு தானே? ஆனால் இந்த கேமில் அப்படி இல்லை, மணியும் ரீசெட் ஆகுது. கைஸ் சொல்ல மறந்துட்டேன். சொல்லியிருக்கேன்னு இல்லையா? அப்படி சொல்லிட்டேனாடா, அந்த பாப்பி ப்ளே டைம் சப்ஸ்கிரைப் கிட்ட கேட்குறது சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்க பாப்பி ப்ளே டைம் நீங்கள் விளாட்லாமான்ட்டு. அடே இந்த விங்ஸ் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஏன்னா இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது எனக்கு பேஸ்குள்ளே வரும்போது. ஏன் பேஸ்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக எது கொடுக்குதுன்னா டைமண்டு ரேரில் எப்பிக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ என்ன எடுத்துகிட்டு வந்த? இரு டைமண்ட் ஹார்ட் 28K. ஆனால் எடுக்கவே இல்லை. 28K அவ்வளோதான்டா. பேஸ் ஃபுல்லாக எடுத்துட்டா. அவ்வளோதான். இப்போ நான் கொண்டு வர பிரெயின் ரேட்டை பார்த்தீங்கன்னா கட்டபிளே அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். என் பேஸ்க்கு வந்து பாரு. பேஸா? என் பேஸ்க்கு வந்து ட்ராலெல்லாம் பாரு. சூப்பர்ரா. இவ்வளோலாம் வச்சிருக்கடா. எனக்கு இது மட்டும் தெரியா? 102K. தேங்க்ஸ்டா நண்பேன்டா. ஏன்னா உனக்கு அந்த ஒரே பிரைட் ட்ரல்லி என் வாயில ரொம்ப நன்றிடா. இந்த கேமனில் துரத்தி விடு. அப்படி பண்ணாதடா, எல்லாம் வேஸ்ட்டா. நல்ல பிரெயின் ரேட் கிடைச்சோன்னே கடைசி பிரெயின் ரேட் எல்லாம் ஓஜி பிரெயின் ரேட்டுங்கிறியா? 1.2K ரொம்ப நன்றிடா. நீ ரொம்ப நல்லா இருக்கும்டா. மியூட்டேஷனோட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியும்? தெரியல. எந்த பிரிண்ட் ரேட்டு எதுடா? நான் உனக்கு தந்தது வந்து 34K. இல்லையே, மியூட்டேஷன்லாம் உனக்கு தரலையே. கைஸ் இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா கைஸ்? உங்களுக்காகவே நாங்கள் மைக் வாங்குவோம் கைஸ். இப்போ இல்லை கைஸ், கொஞ்சம் நல்லா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சேரணும் கைஸ். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே நேரம் குவாலிட்டி சரி மைக்கோட நம்ம வாய்ஸோட குவாலிட்டி, இது ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் அதை வாங்க போகிறோம் கைஸ். ரேர் ஏரியாவில் தானே நிறைய காஸ்ட்லியாக கிடைக்குது எப்பிக்கை விட. கைஸ் இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். போடாடே, இந்த லேசரை தாண்டி போகிறது கஷ்டம்தான் கைஸ். அடா சொல்ல நான் எல்லாம் கம்மி, எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குடா. 12.3K வா? அப்போட ட்ராப்பு. அப்போ 50
ஓகே 56K ஒன்று எடுத்துகிட்டு வரேன் கைஸ். அது போக இன்னும் 28K. வாடா வாடா வந்துடுறோம். எதில் இந்த கேம்லன்னு சொல்லு. இந்த கேமில் கொள்ளு. ஏன்னா அவன் கைஸ் அவன் ட்ரல்லி சொல்லிடுறது பேரடா. அதெல்லாம் வச்சுருக்கான். நான்லாம் அது கிட்ட கூட இருக்கிறது இல்லை. அது யார் அவனுக்கு கொடுத்தா? நானே எடுத்தேன்டா. எங்கிருந்து டேய் சொல்கிறா. டேய் அட்லீஸ்ட் நான் பிரெயின் ராட்டாடா உனக்கு கேட்டேன். நான் ஜஸ்ட் கேட்டேன்டா. ஸ்வாப் பண்ணு, இதை விடு, போய் சேல் பண்ணு. நல்ல வேலை இதை சேல் பண்ணியிருப்பான் 23K. இதெல்லாம் அனுப்பிச்சுட்றா. எதுக்கிட்ட இதெல்லாம்? சரி, அதே பிரெயின் ரேட்டை நான் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேன். 96 மில்லியன், 97, 98, 99. ஓகே 174 மில்லியன் இருக்குடா என்கிட்ட. உன்கிட்ட எவ்வளோ இருக்கு? பாத்தியா? ஏய் 177ரா. ஏய் 177ரா. ஏய் டிராகன் கெனிலியோடா. அதான் எடுத்துட்டாரு. ஏய் எல்லாம் எப்படி என்னாச்சு தெரியல. அடுத்த விங் எவ்வளோ? 100 மில்லியன் தானே. அதெல்லாம் 1 பில்லியனா? நீ சேர்த்துட்டியா? நீ சேர்த்துட்டியா 1 பில்லியனு? சேர்க்க முடியும். டேய் 100 மில்லியன் தான்டா அடுத்த விங்கு. உனக்குடா அப்போ உனக்கு 1 பில்லியன்டா. அது ஏன் அப்படி? டேய் 100 மில்லியன் தான்டா. டேய் இங்க பாரு. இல்லை என்னால் வாங்க முடியல. இங்க பாரு. என்ன இங்க இந்த விங் தானே. இதான் நான் சொன்னேன். இதை சொல்கிறேன். டேய் நான் அது சொல்லலை. எனக்கு ஒரு ரீபர்த் மட்டும் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ 80 வேணுமா? டேய் ஏன்டா மொத்த காசு இதுக்கே செலவு பண்ணுமாடா? அட பைடே டிராகன் கெனிலியே வச்சுருக்காண்டே. லெஜெண்டரி ஏதோ ஒரு பொண்ணா. நான் கூட வாங்க மாட்டேன். 1 மில்லியன் கிடைச்சிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம் அதான் நானும் கேட்குறேன். ஆனால் 1 மில்லியன் பர் செகண்ட்லாம் கேட்காது. ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. It's 700 million. I am a billionaire. டேய் ஸ்டீல் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸ்டீலில் பிரெயின் ராட் மாதிரி. சாமி ஓ அவனுக்கும் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன். டேய் ஃபேக்குடா. இல்லை சும்மா ஃபேக்கு. எனக்கு எப்போ தெரியும் கைஸ். இவன் இப்படி தான் கைஸ். ஒருத்தவங்களோட காஸ்டியூம் மாசாக இருக்குன்னு அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்துருவேன். டேய் அது சும்மா தான் நான் கொடுத்தேன். ஏன்டா கொடுக்கூடாதாடா? எவ்வளோடா மில்லியன் வச்சுருக்கேன்? ரீபர்த்தம் பண்ணுண்டா. ஆனால் எனக்கு இப்போ தான்டா 300 மில்லியன்ரா என்கிட்ட. இந்த நேரத்தில் தான் எனக்கு அப்போ 300.4 மில்லியன். இந்த சரி எல்லா பிரெயின்டாக பயங்கர அப்கிரேட் பண்ணிட்டு போனேன். எது ரொம்ப ஜாஸ்தினா எது இதுதான். எவ்வளோ 850 அடுப்பா போனடி. செகண்ட் ஜாஸ்தி வந்தால் 58K, 56K, 59K, 106 மில்லியன், 159. அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ண முடியாது. 75K பர் செகண்டா. டேய் நான் பேச நினச்சேன். இந்நேரம் எதுக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கான்டா. ஆனால் நான் எதுக்கு நான் காசை தேவையில்லாமல் செலவு பண்ண அதான் பண்ணல. எவ்வளோ நான் ஸ்பீடு மட்டும் நான் வாங்கணும்டா. 20 இது இருக்குண்ணா. இது 41 மில்லியன். இருடா எடுத்துகிட்டு வந்துடுறேன் காசை. திருப்பி நீ ஷாக்காக போகிற தெரியுமா? ஏன் அவ்வளோ பெரிய பிரெயின் ராட்டா? மொக்க தான்.
என்னங்கடா ஒரு பிரெயின் ராட்டுங்க வேணும். ஏய் என் பேஸ் கோடா பேசுகிறேன்டா. 1.7 மில்லியனா கைஸ்? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? டிராகன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கைஸ்? ஹைட் ஃபார் பிரெயின்லெஸ்லாம் இவனுக்கெல்லாம் எத்தனை கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன். அட எனக்கு அந்த பொண்ணை கொடுத்தா பரவாயில்ல. அந்த பொண்ணு நம்ம சொல்கிறது ஏன் சொல்கிற? பொண்ணுக்கிட்ட கேட்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னடா அந்த டே bro please give again please ப்ரோ இல்லடா அது பொண்ணு. டே 244 மில்லியனா? யாரோடது? அந்த பொண்ணு அங்கே போய் அந்த பேஸில் 225 மில்லியனாடா. இது என்னடா அது? சீக்ரெட்டா? ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ? அது அந்த சாமி கொடுக்குற பதிலாக ஒரு இது எனக்கு கொடுத்துருச்சுடா. அவனும் போயிட்டான். எவ்வளோ தெரியுமா? 622.7Kடா. ரீபர்த்தில் அசால்ட்டாக பண்ணுவேன். ஏய் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நேரமாக பேசவே இல்லைடா கேஸ். ரொம்ப சாரி கேஸ்ண்ணா. சொன்னேன்ல கைஸ் இப்படி பண்ணுவாங்க. கேட்டீங்களா கேஸ்? நான் இந்த இதுலேயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேனா அதான். இது இல்லைடா. அடப்பா நீங்கள 10 செகண்ட்ல 100 மில்லியன் பண்ணுங்கடா. என்னடா 10 செகண்ட்ல 100 மில்லியன்? எதுக்கு? என் பேஸ்ல. ஏன் நல்லா பண்ணு. 80 வரைக்கும் நல்லா பண்ணோம். பண்ணு 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 பண்ணு. சாமியா அவ்வளோதான்டா. ரீபர்த் பண்ணுறா. ரீபர்த்து அடுத்த வீங்க வாங்குறேன்டா. போ போ போ. என்னடா அது மீனா? எங்க பாத்தியா? என்னடா what the hell? அந்த பொண்ணு சாமி கொடுக்குற போல எனக்கு கொடுத்துருச்சு. ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னேன் நீ யூஸ் பண்ணல. இப்போ போய் வாங்குறேன்டா வீங்க. நீ சாட்ல யார் பிரதரு? என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவன்கிட்டயா? அடே எதுக்கோ போகுது அமௌண்ட்டு. 2 மில்லியன் வச்சிருக்காங்க. ஓ வாட் எமௌண்ட்? நான் எமௌண்ட் போட்டேன் இப்போ. ஏன் எமௌண்ட்? இங்கே வர்ற என்ன பாடுறா பார்க்குறேன். வெயிட் பண்ணு. நான் சொல்லும்போது தான் நீ வரணும். கலெக்ட் 18. இப்போ வாடா. இங்கே இருக்கேன்டா. நீ எங்கடா? என் பேஸ்க்கு வாடா. இங்கே உட்காந்துட்டு தூங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ போடு. நீ ஒரு ஈமோட் போடு. என்னோட ஈமோட் இது. போடுற இது நல்லால. எனக்கு டக்கு டக்குன்னு விளாடுறா. 1 பில்லியன் எடுத்துட்டாங்க. 1 பில்லியனா? பயங்கர பணக்காரன்டா. நான் மூணு ரீபர்த் பண்ணிட்டேன்டா. போடுறேன். சரி गाइस இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் இருடா. நான் இது ஏதாவது நல்ல பிரெயின் ராட் கூட எடுத்துட்டு வந்துடுறேன். போய் ஸ்பீடை பாரு. எப்படி? தட்ஸ் த ட்ரிக் ப்ரோ. எனக்கு சொல்றா. சொல்ல முடியாது. சொல்றா.
என்ன ஸ்பீடில் போய் அப்கிரேட் பண்ணீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்குறேன். ஆமாண்டா நான் இவ்வளோ நேரம் இதை ஆனில் வச்சுருந்தேன்டா. ஆட ஷிட். போடா கைஸ் இது மட்டும் நான் பண்ணிடுறேன். 214 மில்லியன் கொடுத்துட்டு பண்ணேன். மித்திக்கல் ஏரியாவுக்கு வந்துட்டேன்டா. மித்திக்கல் ஏரியாவுக்கு எப்படி போனேன்? இவன் நீயும் அப்படி தானே வச்சுருந்த ஃபாஸ்ட் மூட் ஆனில். எது சைடு ஸ்லோ மூடில் தான். அதெல்லாம் இல்லை கைஸ். ஒரு 6.7 மில்லியன் ஒன்று தூக்கிட்டு வரேன் மித்திக் ஏரியாவிலிருந்து. கைஸ் எப்போ வேணால் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ நீ கொடுக்கூடாது தம்பி. ஏன்டா? ஒரே நிமிஷம் பேஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணி லாஸ்ட்டு முடிச்சிடுறேன். அப்கிரேட். என்னடா இது ஒரே ஒரு டைம் தான்டா போனேன். அதே மேக்ஸாடா? என்னடா இது? நான் மேக்ஸ் பண்ணிட்டேனா? ஓகே யாரா அவன்? பகுன்னு இருக்கான். உழுந்துட்டான்டா. டே எந்திரா. எனக்கு நான் இங்கேயே போட்டுருவேன்டா. எதுக்குடா? எனக்கு என்னென்ன வேணான்னா எனக்கு இப்போது 15Kலாம் சீக்ரெட் ஏரியாவே தாண்டி வந்துட்டேன். இதாண்டா மெயின். இதாண்டா மெயின். ஏதோ இதுக்கு பதிலாக ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப்பு 6.7 மில்லியன் per செகண்ட்ரா. இப்போ நான் எங்கேயோ ஓஹோன்னு போயிடும். இதை மட்டும் போய் சேல் பண்ணால் பயங்கரமான காசு கிடைக்கும். சேல் 1,00,000 ரூபாய்க்கு 62,000க்கு சேல் பண்ணியிருக்கேன். கார்டு இடத்துக்கு போகிறேன்டா. இப்போ கார்டு இடத்துக்கு டேய் நான் அந்த லேசர். ஐயோ அந்த லேசரில் முட்டிட்டேன்டா. நான் லேசரில் முட்டல. எப்படி தாண்டுறது? இருடா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடு. 500 மில்லியன் அப்கிரேட் இருக்குது. 10 மில்லியன் 18 மில்லியன். டேரக்டாக மித்திக் ஏரியாவுக்கு வந்துட்டேன். போடா 56 கைஸ் ஸ்பீடு. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணது லைட்டாக. டே நானும் லேசரில் முட்டி எங்கே பேஸுக்கு மேலே வந்து நின்றுருக்கேன். போடா கைஸ். இது ரொம்ப ஈஸி கைஸ். இந்த கேம் பயங்கர ஈஸியாக இருக்குது. பட் ஆக்சுவலாக எனக்கு ஈஸியாக இல்லை உங்களுக்கும் ஈஸியாக இருக்குமான்னு தெரில. என்னடா லெஜெண்ட்ரியை லெஜெண்ட்ரியே வந்துட்டேனா? என்னடா ட்ராகன் கிங்கிலியோலாம் இவ்வளோ கம்மியாக இருக்கும். டைமண்ட் ட்ராகன் கிங்கிலியோட அப்படி இதோடு இதெல்லாம் மொக்க. கேம்லேயே லாஸ்ட் டே. இதுக்கு மேலே வேறு இடமே இல்லை. அப்படியா? அந்த இடத்துக்கு நான் போய் ஒரு பிரெயின் எடுத்துகிட்டு வரட்டா? அதோடு முடிச்சுக்கலாம். நான் இப்போ தான் என்னோட ஐயோ ஜஸ்ட்டு மிஸ். ஐயோ இது புக்குன்னு இருக்குடா. அப்படியே டேரெக்டாக போய் எனக்கு பயம்லாம் இல்லை. போடா அவ்வளோதான்டா. ட்ராகன் கென்னிலையும் 2 அதுவும் டைமண்டில் ஒன்றே தான். ஆனால் டைமண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். இந்த விங்கை வச்சு போகிறது பயங்கர கஷ்டமாக இருக்குடா. இல்லை விங்கை வச்சு இல்லை பிரெயின் ராட்டை வச்சு. மேலே தான் பயங்கரமான பிரெயின் ராட். 3.6 மில்லியன். ஓகே அந்த இடத்துக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போது கலெக்ட் 2.7 பில்லியன் 2.9 பில்லியன்ரா. அடுத்து 3 பில்லியன்ரா. அடுத்த விங்ஸே நான் போய் வாங்க போகிறேன்டா. விங்ஸு 100 பில்லியனில் வேஸ்ட்டு. 1 பில்லியனுக்கு 4 ரீபர்த்தா? ஏன்டா அப்படி பண்ணுறாங்க? நான் 3 ரீபர்த் தான்டா பண்ணேன். சரி இப்போதைக்கு நான் அது பண்ணல. ஸ்டாமினா மட்டும் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டாமினா எவ்வளோ முடியுமோ போட்டுக்கிறேன். அவ்வளோதான். என்கிட்ட இப்போ 1 மில்லியன் கூட இல்லை. போடா 75 ஸ்டாமினா. டே உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாமினா? என்னோட பயங்கரமாக இருக்கா. ஜஸ்ட்டு மிஸ் லேசரில் முட்டிக்கலாம். என் பேஸ் பயங்கரமாக இருக்குது. ஒரு செகண்ட் வந்து பாருங்க. ஒரே நிமிஷம் தான். இது மட்டும் எடுத்துட்டு இங்கே 5 பில்லியன் நான் எல்லாம் நிறைய 1 செகண்ட் பில்லியன் பண்ணோம்.
1 செகண்டுக்கு 1 பில்லியனா சூப்பர்ரா. இந்த கேமோட எண்டுக்கே நான் போய் பார்க்க போகிறேன்டா. ஐயோ டக்குன்னு லேக் ஆகுது இந்த கேம், அதான் பிரச்சனை. வாடா இதெல்லாம் என்னடா மொக்கையாக இருக்குங்க எல்லாம் நார்மலா. ஐயோ 7.2 மில்லியனில் போயிடுச்சு. சரி சீக்கிரம் Guys. 12.8 மில்லியனா Guys, 12.3 ஆமாம். என்னோடது நார்மலாகவே என்னோட பேஸில் இருக்கலாம் ஒன்று 92 மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம். போடாடே செலஸ்டியல் ஏரியா வரைக்கும் நான் வந்துட்டேன் கைஸ். இந்த பிரெயின் இருக்கு பாரு 100 மில்லியன் பண்ணுது. 100 மில்லியனா எங்கடா நீ எங்கிட்ட எடுத்துட்டு வந்த போயிடுறா டே. லேசெல்லாம் முட்டாத ஜஸ்ட் மிஸ். இது இடம் ஈஸிடா. ஓ லேசரில் முட்டிட்டான்டா. ஓகே கைஸ் கேம் சரி கைஸ் கைஸ் கேம் முடிச்சுக்கலாம் கைஸ். ஒரு வாடா. நிமிஷம் காசு கலெக்ட் பண்ணுறது வாடா. ஓகே வரட்டேன்டா. எங்கடா இருக்கு? ஓகே என்கிட்ட வா வந்துட்டேன். திரும்படா டேய். அடே இந்த திரும்படா. டேய் எனக்கு திரும்புறதே கஷ்டம்டா டேய் இந்த கேமில். வா திரும்ப இந்த பேஸை பார்த்து நிற்கலாம்டா. வேணாமா ஓகே திரும்பிட்டு. ஓகே கைஸ் இதோட கேம் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் கேம் வீடியோ வரும். பை பாய் கைஸ். ஸோ பாய் கைஸ். பை.